நீங்க சபரிமலைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க, இது வரைக்கும் போனது இல்லைன்னா டெஃபினட்டா இந்த விளாக் உங்களுக்கு தான். சுவாமி சரணம். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் ஜர்னி அண்ட் நான் தான் ஸ்ரீனி. இன்னைக்கு வந்து நாங்கள் 14 சாமி பொள்ளாச்சியிலேருந்து சபரிமலைக்கு கட்டு கட்டிட்டு கிளம்புறோம். எங்கள் ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து கட்டு கட்டி பொள்ளாச்சிக்கு போவோம். பொள்ளாச்சியில் ஆல்ரெடி 9 சாமி கட்டு கட்டிட்டாங்க. அங்கேருந்து எல்லாரும் மிங்கிலாகி 14 பேரும் ஒரு வேன் எடுத்து சபரிமலைக்கு கிளம்புறோம். ஸோ இந்த விளாக் வந்து ஜஸ்ட் சபரிமலைக்கு போயிட்டு வர விளாகாக மட்டும் இருக்காது. நீங்கள் சபரிமலைக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, இது வரைக்கும் போனது இல்லைன்னா டெஃபினட்டாக இந்த விளாக் உங்களுக்கு தான். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து சபரிமலையில் நிறைய ஐதீகங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஐதீகங்கள் பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ இந்த வாட்டி போகும்போது அதை பற்றிலாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் அந்தந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஸ்டோரிஸ்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெஃபினட்டாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து ஆல்ரெடி கட்டு கட்டிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட்டு கட்டிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். சரணமையப்பா 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 சரணமையப்பா. அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு எப்படி இது போதையோ அந்த மாதிரி விக்கெட் எடுத்தவன் குதிக்கிறத பாக்குறதுல என் மாப்பிளைக்கு ஒரு போதை. ஸோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் பைபாஸ்லாம் தாண்டி கேரளாவில் ஒரு இடத்துல வண்டி நிறுத்தியிருக்கோம். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் ஆயில் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அதுக்காக ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து டிரைவர் நான் நிறுத்தியிருக்காரு. ஸோ இப்போ பசங்கள்லாம் வந்து லஞ்ச் சாப்பிட போயிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிசாமியே வந்து வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வீட்டில் இருந்தால் கடையில் இருந்தான்னு தெரில, பட் ஆனால் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. காலைல சாப்பிட்டோம், மேமே நல்லா இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ போய் மத்தியானம் சாப்பிட்டு வண்டி ஸ்ட்ரைட்டாக எரிமேல் தான், வேறு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. டக்குன்னு சீக்கிரமாக போயிட்டு எரிமேலிலேருந்து அங்கே பம்பு போகணும். எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும்னு சொல்லி பார்க்குறோம். அண்டு இதை சொல்லி ஆகணும் கைஸ், பசங்களோட போகிறது செம்ம ஜாலியாக இருக்குது. நான் ஃபஸ்ட் வருஷம் வந்து வெறும் 4 பேர் தான் போனோம் சித்திரக்கன்னிக்கு. பட் ஆனால் இப்போ ஒரு 14 பேர் சேர்ந்து ஒரே வேனில் போகும்போது செம்ம ஃபன் பண்ணிட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்குது போகிறதுக்கு. படம் பாட்டு கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. A few inches later. சந்நிதியில் கட்டு கட்டி சபரிமலை காடு தேடி கட்டுமுடி 2 கட்டி காந்தமலை ஜோதி காண சபரிமலை பயணம் தானப்பா, சாமி வழித்துணையா வந்து சேரப்பா. சபரிமலை பயணம் தானப்பா, சாமி வழித்துணையா வந்து சேரப்பா. போடு ஐதீகம்னா கத்தி நாய் மூனை மாதிரி சண்டை விட்டுக்கிறாங்க.
ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து எரிமேலி வந்து இறங்கிட்டோம். எரிமேலி வந்தோன்னா நம்ம பண்ண வேண்டியது 2 விஷயம். ஒன்று வந்து என்னன்னா பாபர் மசூதிக்கு போகணும். அது நிறைய பேர் வந்துட்டு பாபர் மசூதின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர்ல சில பேர். எனக்கு வந்து பாபர் மசூதின்னு தான் ஃபர்ஸ்ட் இயர்ல சொல்லி கூப்பிட்டு போனாங்க. பட் ஆனால் இது வந்து பாபர் மசூதி. பாபர் மசூதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பாபர் மசூதியிலிருந்து நம்ம கூட கன்னிசாமியை கூப்பிட்டு வந்தோம்னா அவங்கள வந்து பேட்டை துள்ளி வந்து இங்கே பேட்டை சாஸ்தா கோயிலுக்கு வந்து நம்ம கூட்டிட்டு வரணும். பேட்டை துள்ளுறதுன்னா ஒன்றும் இல்லை, வாதி அடிச்சு கூப்பிட்டு வரணும். அவங்களுக்கு வந்து ஒரு 300 ரூபாயோ 400 ரூபாயோ நம்ம கொடுத்து வாதி அடிக்க வச்சு டான்ஸ் ஆட வச்சு கூட்டிட்டு வரணும். அதுவும் மெயினாக கன்னிசாமியா டான்ஸ் ஆட வச்சு கூட்டிட்டு வரணும். அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கோல் வாங்கி கொடுக்கணும், தலையில வைக்கிறது ஃபர்ஸ்ட் இயர்ன்றனால. எனக்கு வந்து இப்போ செகண்ட் இயர் அதனால கட்டி கொடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்டுக்கு வந்து தேர்ட் இயர்ன்றனால மணி வாங்கி கொடுத்தோம். தேர்ட் இயர் வந்தாங்கன்னா அவங்க அந்த சாமி பேர் வந்து மணியாண்ட சாமி. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து மணி வாங்கி கொடுத்தோம். 18வது வருஷம் வந்தா அவங்க வந்து தென்னங்கன்று எடுத்துட்டு வந்து அங்க வந்து மேல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஐதீகங்கள் இருக்கு. ஸோ நீங்க எந்த வருஷம் வரீங்களோ அந்த வருஷத்துக்கு என்ன வாங்கணுமோ அதை வாங்கி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அது வச்சு அவங்கள வந்து பேட்டை துள்ளி வாதியம் அடிச்சு டான்ஸ் ஆட வச்சு கூட்டிட்டு வரணும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இதெல்லாம் வாங்கி நாங்க ஒரு 3 பசங்க தான் டான்ஸ் ஆடி என்னை வந்து கூட்டிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. அதோட வீடியோ நான் ஆட் பண்றேன், பாருங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் மொத்தம் ஒரு 13 பேர் வாதி அடிச்சு டான்ஸ் ஆடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இங்கே வந்துட்டு பேட்டை சாஸ்தான்ற இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு பசங்கள்லாம் குளிக்க போயிருக்காங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே டைரெக்டாக பம்பையில் குளிச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். பம்பையில் வந்து என்னன்னா அதுதான் வந்து புனித ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து காசி ராமேஸ்வரம் எப்படி சொல்கிறோமோ, பாபநாசம் எப்படியோ, இது வந்து பம்பையும் அது மாதிரி ஒரு புனித ஸ்தலம் தான். காசி ராமேஸ்வரத்தில் குளிச்சா எவ்வளோ நல்லதோ பாபநாசத்தில் குளிச்சா பாவம் போயும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பம்பையில் குளிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஐயப்பனை கண்ணில் எடுத்த இடம் பொம்மை தான். ஸோ நம்மளும் இப்போ ஐயப்பன் தான். ஸோ நம்ம போய் டைரெக்டாக பம்பையில் இப்போ குளிக்க போகிறோம்.